ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமாக ஒரு தக்காளி தொக்கு. அதுவும் தொக்குன்னு சொல்கிறதோடு நீங்கள் குழம்பு சட்னி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 in 1. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, காஞ்ச மிளகா போடுங்க. பச்சை மிளகா தேவையில்லை, ஏன்னா இதுக்கு காஞ்ச மிளகாவோட காரமே போதும். நம்ம வந்து பச்சை மிளகா இதில் சேர்க்காம மிளகாத்தூள் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இதில் நான் எப்படி போட்டிருக்கேன்னா, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 20, பெரிய வெங்காயம் 4 அந்த மாதிரி கலந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ பட் சில பேர்த்துக்கு உரிக்க முடியாது, கஷ்டப்படுவீங்க. அதுக்காக இந்த மாதிரி பிரித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பெரிய வெங்காயத்துலேயுமே ஃபுல்லாக செய்கிறா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம கல் உப்பு வந்து இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா கல் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. அதே போல் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். ஒரு 6 அல்லது 7 தக்காளி சேருங்க. இப்போது நீங்கள் இந்த மத்தியானத்துக்கு வந்து ஒரு தயிர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சாதத்துக்கு இதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு. ஒரு டிஃபனுக்கு வந்து நீங்கள் சட்னி செய்யாமல் இது கூட செஞ்சு வச்சுக்கலாம். டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா பொருத்தமான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இப்போ அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வேகணும். அதுக்கு வந்து நல்லா நம்ம தக்காளியை வந்து மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா கூட இன்னும் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவு இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்காமல் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக நல்லா ரெட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து நார்மல் மிளகாத்தூள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா, ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்க்கலாம். அந்த பவுட்ரு வந்து போடுறனால கொஞ்சம் வந்து நல்லா பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக நான் அது போடுறேன். இப்போது நமக்கு கொஞ்சமாக அந்த தக்காளி அதோட பச்சை வாசனை, மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி உங்களுக்கு ஒரு திக்காக நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். ஸோ நம்மளோட ரெசிபி ஆல்மோஸ்ட் வந்து ரெடி. இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் பார்த்தோம். இந்த டிஷ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.